ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மதுரை ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைடில் ஃபேமஸாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் சிக்கன் சால்னா. இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சால்னான்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி இந்த ரோகன் இருக்குல்ல, ரோகன்னா அந்த எண்ணெய் மேலே கொஞ்சம் தெரியும். அப்போ கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெரியும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக சால்னா வந்துட்டு அந்த மாதிரி நம்ம கொடுப்போம், மட்டன் ரோகன் மாதிரி கொடுக்குறது. இப்போ நம்ம வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல ரம்ப இலை, இதுதான் ரம்ப இலை. இந்த ரம்ப இலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் விளையிறது தான். அந்த பாண்டான் லீஃப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. சவுத் சைட்லலாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை சைட்லலாம் பார்த்திங்கன்னா சால்னாவுக்கு கண்டிப்பாக தோட்டத்துலேருந்து பறித்து இந்த ரம்ப இலையை போடுவாங்க. அதே இலையை நானும் பறித்து போட்டிருக்கிறேன். அந்த ஊர்லலாம் நம்ம ஊரில் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போது கரம் மசாலா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனீஸு, கல்பாசி, பிரிஞ்சி, இது எல்லாமே மிக்சட் ஆஃப் இருக்குது. இதில் சும்மா ஒன்று அது இதுலேயும். அதுக்கப்புறம் ரம்ப இலை, கூட வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகத்தூள், இது வந்துட்டு தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர், காரத்துக்கு 2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கலர் வரும், காரம் வராது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு, இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, பாப்பி சீடு, கசகசா சொல்லுவோம் இல்லையா, அது 3த்தையும் போட்டு அரைச்ச பேஸ்ட் இதையும் கூட்டிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சால்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைலூட் பண்ணியிருக்கணும், ரொம்ப திக்காக குருமா மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் போதுமான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் சால்னா வேண்டாம், எனக்கு ப்ளைனாக வேணும்னா சிக்கன் போடாமல் மற்ற ப்ராசஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெஜிடேரியனில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை காலிஃப்ளவர் கூட போட்டு பண்ணலாம். எதுவுமே இல்லைனாலும் ப்ளைனாக வேணும்னா ஒன்லி இந்த அதர் ஸ்பைசஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றி மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இதில் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நான் இந்த ப்ரெஷர் பேன்லேயே பண்ணியிருக்கிறதுனால இதை நான் மூடிடுறேன், சீக்கிரமாக நமக்கு ஆகிடும். ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா போதும். ரொம்ப விசில் விட்டிங்க அப்படின்னா சிக்கன் வந்து கரைஞ்சிரும், உடஞ்சி வந்துடும். ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்டீமில் விட்டுட்டோம்னா நமக்கு வெல்டனாக குக் ஆகிடும், சால்னாவும் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டுருக்கும். இந்த மீன் டைம் இந்த சால்னாவை வெறுமனே எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம வந்து வீட் பரத்தா கூட இந்த சிக்கன் சால்னா சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இந்த தவா வீட் பரத்தாக்கு வந்துட்டு ஜென்ரலாக நம்ம கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அப்படியே எண்ணெய் போட்டு கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க.
அந்த பிசைஞ்ச மாவு ரெடியாக இருக்குது. நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு வீட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு கோதுமை பரோட்டாவுக்கு தேவையானதெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி லேயர்லாம் பண்ணி இப்போ நம்ம அதை க்ரில் பண்ண வேண்டியது தான். இந்த மீன் டைம் 2 விசில் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு திறந்து பார்ப்போம் என்ன நிலமையில் இருக்குது நம்ம சிக்கன் சால்னா அப்படின்னு. நாம் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரோகனோட சூப்பராக வெந்திருக்குது. நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்குது. இந்த பாண்டன் லீஃபோடைய அந்த ரம்ப இலையோடைய ஃப்ளேவர் வந்து நீங்கள் திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நல்ல அரோமா இருக்குது. சால்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு சால்னா இருந்துச்சுன்னா தான் பரோட்டா எல்லாம் போட்டு சோக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சால்னாவை வந்துட்டு நம்ம ஒரு இதில் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட் பரோட்டாவை சுட்டு வச்சுருவோம். இந்த கோதுமை பரோட்டாவை சுட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த அடுப்பில் இப்படி மாற்றி வச்சுட்டு அப்படியே கோதுமை தவா பரோட்டா தவாலே போட்டுடலாம். கல் நல்லா சூடேறட்டும். தவாலே போட்டு எடுத்து வச்சுருவோம். சூடேறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பரோட்டாவை போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டதுக்கப்புறம் கடைசியாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு அப்போ தான் அந்த லேயர் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டிங் தான் மெயின் மேட்டரே இங்கே. நீங்கள் ப்ராப்பராக அந்த ஃபோல்டர் வந்து விசிறி மட்டை மடிக்கிற மாதிரி இப்படி மடிச்சிங்கன்னா வீட் பரோட்டாவிலையும் இந்த லேயர் நீங்கள் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் மைதாவில் பண்ணுற மாதிரியே இதுலேயும் பண்ணலாம். அண்ட் டேஸ்ட்டி வைஸும் சரி ஹெல்த் வைஸும் சரி உங்களுக்கு வீட் பரோட்டா கோதுமை ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ கோதுமை நீங்கள் வந்துட்டு ரெகுலராகவே எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. சால்னாவும் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சால்னா வந்துட்டு பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீட் பரோட்டா வந்துட்டு நம்ம பரோட்டா ரெகுலர் பரோட்டா சாப்பிடாமல் இந்த வீட் பரோட்டா கூட இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சால்னா வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் இன்பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. இதையே தொடர்ந்து பண்ணும்படி கேட்டுக்கிறேன். அண்டு இந்த நிகழ்ச்சியை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபுட் டேஸ்டி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரியப்படுத்தப்படும். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.